நான் போன வருஷம் உங்களுக்கு தீபாவளி குடிச்சு சொல்ல வேண்டியது. தீபாவளி தான் குளிப்போம் சாமி. போன மாசம் தான் சாமி தீபாவளி வந்தது. இவ்வளவு மனைவியா? நான் முடியாது. ஐயோ தங்கச்சி மாதிரி இருக்கிறாடா. என் தலையேற்றி நிக்கு. பேக்க மாதிரி. ரெண்டாம் தர சாமி. வந்திருக்காங்க. தங்கா இந்த ஜாலம் மந்திர ஜாலம் கூண்டு விட்டு கூடு பாய்ந்து மோடி வைப்பது மோடி என்று அத்தனை இவனுக்கு தெரியுமா? தெரியுமா? நான் எப்பேற்பட்ட என்னடா சொல்றீங்க? உங்களுக்கு எவ்வளவு மந்திரம் சொல்றீங்க? நீங்கள் வாரிசு ஆதமல்ல. இவன் எவ்வளவு இது? எம்மாத்திரம். தங்கா அண்ணா அவங்கள நகை அளவு தூசி பார மாட்டான். நீங்க வந்து பயப்படாதீங்க. தங்கா பல மந்திரங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஆமாண்ணா. ரெண்டு பேர் கூட அதனால தானே எங்கேயோ போல கல்லா சமைச்சு வந்து சொல்ல இல்ல. கல்லாக போக வேண்டும் என்று யாரை படி எவனோ ஏவிட்டாண்டா எவனோ ஏவிட்டாண்டா கல்லாக போக வேண்டும் சமைத்து விட்டார்கள். ஏன்னா மந்திரம் நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே போல் நான் மோடி வைப்பேன். அவன் எடுக்க கூடாது. தடுப்பது உங்கள் கடமை. கொண்டு வாடா எலுமிச்சங்கனி கொண்டு வா. அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே, கலாரசிகர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம் கீழ்குடுங்கால் கிராமம் எங்களது ஜெயஸ்ரீ நாராயணன் ஐயனார் திருக்கல்யாணம் முனியேஸ்வரன் பிறப்பு. இந்த காட்சி என்பது ஏதோ எங்களுக்கு தெரிந்த அளவு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கடைசி நிகழ்ச்சி மோடி நிகழ்ச்சி. வித்தை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். எது வயிற்று பிறப்பிற்காக இந்த மாதிரி நாங்கள் ஆடுறோம். தயவு செய்து புறங்குறவங்க எழுந்துருங்கலாம். ஒவ்வொரு மோடி எடுக்கும் போதெல்லாம் எழுப்புங்க எல்லாரையும். ஒவ்வொரு மோடி எடுக்கும் போதெல்லாம் அரோகரா கோவிந்தா என்று கூறிய நாள் பெரியவர்களே, நாடக கலாரசிகர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த காட்சிகள் காதல், வீரம், சோகம் ஆகிய காட்சிகளை பார்த்தீர்கள். இப்பொழுது மோடி காட்சி. இந்த மோடி காட்சியை பார்க்கும் போது யாரும் தயத்து கையை கட்டாதீங்க, எல்லாம் எழுந்து உட்காருங்க. மோடி இருக்கும் நேரத்தில் அரோகரா அரோகரா சொன்னா போதும். இறைவா பார்க்கல வாசா பரந்தாமா வைகுண்ட வாசா டேய் எங்கடா கொண்டு வா கனி போய். நான் ஜோய பையனே எங்க போடா ஜோய நான் தாண்டிக்குது. ஜோய நான் தாண்டிக்குது எங்க போடா. நான் எப்பேற்பட்ட அசல் உள்ள தலைவர். என்கிட்ட வரலாமா நீ? நாம வைக்கக்கூடிய மோடிய அவன் எடுப்பானா? அவன் சொல்றான், நான் வெற்றி பெற்றால் என் முன்னாடி பூரா பையன் வைக்கிறாங்க. அந்த பையசாலையை பூரா உங்க எச்சமா ஐயோ சொல்லிட்டான். அவன் வெற்றி பெற்றான். சொல்லிட்டான் அவன் போட்ட எத்தனை ஒரு கோழி எலும்பு, எத்தனை ஒரு ஆட்டு எலும்பு, எத்தனை ஒரு மீன் முள்ளு எல்லாம் ஊசிகள் விஷ ஊசிகள் கொதித்து வைத்திருக்கிறது. அப்படியா? இதை நீ எடுக்க வேண்டும். வாயால் கம்பி வைக்கும் அந்த விஷ ஊசிகள் வாய் நாவு உடலெல்லாம் தலையாக துளைக்க வேண்டும். துளைத்தவுடன் துட்டி துண்டித்து உயிர் இறக்க வேண்டும். அதை கண்டு நான் ரசிக்க வேண்டும். பார்க்கலாம். விட்டு போயிடுறாரு விட்டு போனா நான் விட்டு போலாம் 40 வருஷமா கூத்தாட்டு 40வது வருஷம் ஓட்டலிக்குன்னு நினைச்சப்பா. அன்னை சக்தி பகவதியே, ஏழை கோடி மந்திர தந்திர இந்திர ஜாலம் அத்தனை எனக்கு வரமாக கொடுத்தவள் நீ. அப்படி இருக்க
எவனோ ஒரு ஜோய பையன் வந்துட்டான் கிழிப்பானோ பார்க்கிறேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் தாயே. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல முடியான்னு சொல்லிட்டு போயிடுறான். நான் ஏன்டா போறேன்? சாமி என் கணவரை பற்றி லேசா நினைக்காதே. சீக்கிரமா அந்த கனிவலை எடுப்பார். அவன் எட்டு ஒண்ணு சாவம் நான் தாண்டி உனக்கு கிளம்பி பார்க்கலாம். ஆர்மேக வண்ணா கமலக்கண்ணா வைகுந்த வாசா பரந்தாமா, இந்த கனிமோடு எடுப்பதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும். இறைவா அருள் புரிய வேண்டும். ஆண்டவா பச்சை நீரும் அவன் தெருமேனி பவள நீரும் அவன் செவ்விதழி பயமா? டேய் ஏ கொட்டை யார் பயம்? விஷ ஊசிகள் விஷ ஊசிகள் அல்லாவும் போச்சு. ஏஜமா எப்படி நம்ம பண்ணி செஞ்சா வரணும்? தலையை தான் போச்சு. சொன்னாலே பண்ணி செஞ்சு கங்கா அண்ணா ஒண்ணுதானே போச்சு. ஆமா ஒண்ணு வந்து போச்சு. 4 மணிக்கு எப்படி வச்சோம்? எப்படியும் நம்ம கேள்வி போடி வந்து நீதியாவும் நீதிதான்
பகவானே மௌனையேனோ இது யாவும் நீதிதானோ பகவானே மௌனையேனோ பகவானே மௌனையேனோ இது யாவும் நீதிதானோ பகவானே மௌனையேனோ மரிதா பண்ணிலையை கண்டே பாராய கண்ணாலிருந்து மரிதா பண்ணிலையை கண்டே பாராய கண்ணாலிருந்து மலமலரை நாடு ஏழை பாராய உனது கண்ணா மலமலரை நாடு ஏழை பாராய உனது கண்ணா தீராயோ எங்க குறையை தீராயோ எங்க குறையை திருவடியை நாங்கள் மறவோம் பகவானே மௌனையேனோ இது யாவும் நீதிதானோ பகவானே மௌனையேனோ தங்கா ஒரு மோடி எடுத்து விட்டார். இரண்டாவது மோடி என்ன மரியாதை? என்ன மோடி தெரியுமா? கரும. கல்லுக்குள்ளே இருக்கும் தேரைக்கும் ஆமா. கருவிலே வளரக்கூடிய சிசுவிற்கும் ஆ, அள்ளு அமுதம் படைக்கக்கூடியவரார். ஆமா. அதால் கருவில்லாத ஒன்று இருக்கிறது. கருவில்லாமல். கன்னிக்கோழி முட்டை. ஓஹோ. கொண்டு வாடா. இதோ பாருங்க. கொண்டு வா. சிரிக்காத. பையா யா- ஐயோயோ. ஓலவால கருவாடியா? என்ன போய் செய்யாதே. ஓலவால கருவாடியா? வாழ வாழ. ஓலவால. டேய், முதல் மோடி வெற்றி பெற்று விட்டேன். நான் தாண்டா கீப்பு. அவ்வளமா கீப்பு. பார்க்கலாம். இந்த மோடியை சாப்பிடாத. முதல் மோடி எடுத்துட்ட. இரண்டாவது மோடி கரு. தாயினுடைய வயிற்றுல எப்படி கரு இருக்கிறதோ வெள்ளை கருவு மஞ்சள் கருவு இருக்கும். அந்த கருவு கலங்கி விட்டால் எப்படி கலங்குதோ அது மாதிரி கலங்கணும். ஆனா ஓடி போடலாம். கழிவதி வேறு. ஆமா. அதாவது கோழி முட்டையை வைக்கிறோம்னு வச்சுக்கோ. ஆமா. கோழி அடைகாத்தா முட்டை வரும். கடை காக்கவில்லை பூ முட்டையா போடும். அந்த பூ முட்டையா பாப்பாரு. இந்த மோடி சாவ போற கொண்டாட்டி தொடர்ந்து பேசு. உன் கொண்டாட்டி சாவ போறா. நீ என்னடா பேசுறீங்க? ஏமா தூட்டு பையன். தாயே பரமேஸ்வரா ஆச்சாயா பகவதியோட வளங்களை பெற்றவர் இனிதாக ஒரு மொழியை எடுத்துவிட்டார். யாராவது இருக்குமே வந்து சரி எப்படியோ முன்வைத்த காலை பின்வைத்த மாட்டால் அசுரத்தை பிறந்தவர்கள். அதனால் கருமோடியை நான் வைக்கிறேன். தாயே லோக மாதா ஓம் பகவதி ஓம் பகவதி ஓம் பகவதி ஓம் பகவதி ஓம் பகவதி ஓம் பகவதி ஓம் பகவதி. இறைவா ஆண்டவா நானா நானா நீ ஏன் பார்க்கலாம் யாருன்னு பார்க்கலாம் இருப்பா இருடிய பொண்ணா பொண்ணா நீ இந்த மோடி எடுத்துட்டு வச்சுக்கோ நாங்களாம் உனக்கு அடக்கம். ஆனா மோடி எடுக்கல ஒரு 2 மணியும் அண்டவா இந்த கருமோடிகளை அருள் புரிய வேண்டும், அருள் புரிய வேண்டும். பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா உங்கள் பச்சனிரம் தோன்றுதையா நந்தலாலா.
செய்த சதியோ வேதனையை துடிக்கின்றோமே யாரு கேக்குறா யாரு கேக்குறா அதோ கிராம மாதிரி டாரஸ் வண்டி மாதிரி டாரஸ் வண்டி மாதிரி அந்த பொண்ணு தான் வச்சான் கேக்குறா போய் தும்ப செய்யல போய் தூக்கு மாதிரி சாகக்கூடாது இல்லையா அவமானமாச்சு அசிங்கமாச்சு என்ன போச்சு ஆனா போயிடுமா ஆமா இது வேணா இது மட்டும் தான் எடுத்தான் இன்னும் 3 மோடி இருக்குது 3000 அவன் எடுத்தாதான் வாட்சலாக போய் பண்ணிக்கிட்டு அது போட்டான் அந்த 3 மோடி எடுத்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி சத்தியமா சத்தியமா இன்னைக்கு போயிட வேண்டிய 5 மணிக்கு உனக்கு தெரியும் 21 பேருக்கு கல்யாணம். ஒரே மேடை மோடி எடுத்தாதானே அடுத்த இன்னொரு மோடி என்ன தெரியுமாடா அன்னை பகவனோட வரமாக பெற்றேனே அந்த திருசூலம் அதை ஒன்றாக சேர்த்து ஒரு முழக்கையாக மாற்றி நெட்டு மோடி காய்ந்த மரம் நெட்டு மோடி அதை குடி காய்ந்த மோடி பட்டு விட்ட மரம் எப்படி பட்டு போச்சு அது மாதிரி பட்டு கூட போறேன் தொட்ட நீ பட்டு போன நீ என்ன தொட்ட நீ செத்த நீ அப்ப என்னை தொட்டவர்கள் யாருமே கெட மாட்டார்கள் வாழ்ந்து விட்டார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது அப்படி விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆகாயத்தில் பூமிக்கும் மரமாக நின்றாயே பரமேசா உன்னை நம்பித்தா இந்த மோடி வைத்திருக்கிறேன் கையிலை பார்த்தா உமையன்
அண்ணா, உங்களை பார்த்து சப்பன்னு சொல்றேன் பாருண்ணா. உங்க அண்ணன் தப்பு இல்ல, அது யாருடி? புளியா மரம். டேய், டேய், டேய். தப்பா சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் சப்பதான் சொல்லிருக்கோம். எனக்கு மரியாதை போறீங்க. எனக்கு தான் பழப்ப கிடைக்குது. யாருக்கு எதுக்கா? உனக்குதான். நானு. ஏய், சாப்பிடுறது யாருக்காவது எடுத்து போட்டாச்சு. டேய், நான் என் தங்கச்சிங்க கல்யாணம் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அப்புறம் கட்டிட்டு போறேன். டேய், டேய். அண்ணா, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நீ பண்ணணும். தோ மாப்பிள்ளை ரெடி. கையிலேந்திரி வாச்சா. பாரு, ஏச்சா. கையில் வாச்சா. இந்த நெடுமோடி எடுப்பதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும், ஆண்டு அருள் புரிய வேண்டும். ஈசா, ஜெகதீசா, ஈசானோ பரமீசா. ஈசா, ஜெகதீசா, ஈசானோ ஒன்னு தான் கேக்குறான், ஒன்னு தான் கேக்குறான். யாரு வச்சா ஓலக்க ஓலக்க வச்சா ஓலக்க? யார் உனக்கு? நீதான் நான் உனக்கியா? ஓலக்க. நான் பார்த்தா உனக்கு மாதிரி முன்னாடி கேக்குறா பாரு, ஓலக்க உனக்கு மாதிரி வச்சா கேக்குறேன் ஓலக்க. நானு. உலக மேல அழகு பாரு. அண்ணா, குட்டியே. மூணு மோடி எடுத்துட்டாங்கம்மா. பாருங்க, பனிச்சாணி வாங்கி போட்டு போறவா. பனிச்சாணி வாங்கி போட்டு போறவா. ஏய், ரெண்டு அப்படிதான் போகும். ஏய், எவாமா? ஏய், செல்லம். இங்க பாருடி, எங்க அண்ணனுக்கு காவல் ஆரம்பிச்சு. எங்க அண்ணனுக்கு உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு நாங்க போவோம். ஆமாடி, மொத்த
தண்ணி குடிச்சு சேர்த்து வச்சு போடி. டேய், டேய், டேய். இங்க இருங்க, டேய், இல்ல. ஏய், மக்கு. இருராமா. டேய், ஏய், இருராமா. தங்கச்சி சேது. தங்கச்சி சேது. ஏய், தங்கச்சிடா, தங்கச்சி பார்த்தா தெரியலையா? எங்க கரெக்டா என் தங்கச்சிடா. நீ எங்க இருக்கிற? உன்னை பாக்க. ஏய், கப்பல், கப்பல். ஆ? ஏய், ஏதோ ஒண்ணு என் தாலி கட்டண்டி. கப்பல் இருக்கா? அவங்கிட்ட போனா ஜோய் நாட்டாடிக்கிட்டாமா போறா. பார்த்தா வளர்த்த மாரி நிக்கிறானுங்க பாரு கீழே. இப்ப 3 வருஷத்துக்கு அடிக்குது. ஏய், இதுவரை ஏண்டா ஏதோ ஏன் கஷ்டம் எனக்கு தெரியும்டா. எவ்வளவு நாளா இருக்குது? டவுன் பஸ். டவுன் பஸ்ஸா? ஏய், பார்த்தனே. டைம் பாஸ்ல. கோட்டு பாக்க பார்த்தேன், மருத்துவ பார்த்தேன், திண்டிவனம் பார்த்தேன். நீ பார்த்திருக்க மாட்டேன். அட தங்கச்சி சனி சனி எங்கிட்ட பிடிச்சாங்க தெரியல. ஏய், ஆமா, சண்டையில பிடிச்சது. அது வீடு பாருங்க. இப்பொழுது நான் ஏய், எந்த மோடி என்ன பச்சை மோடி ஏடி, நானே தான் போக போறான். நானே ஆமா. நான் லைனுக்கு போ. லைன் தைச்சு போறேன். ஏய், அண்ணா லைன் காலையில ஓடிட்டு போறீங்களா? இங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போலீஸ் இன்னும் குறகால ஓண்டா நான். எஸ்ஐ எஸ்ஐ இன்னும் குறகால அங்க போவான். ஏய், குறகால இத பார்த்தாயா எடுக்கவில்லை என்றால் உன்னது உயிர் பிரித்து விடும். அப்படி ஏசி இவர்கள் எனக்கு மனைவி இப்படி வா வாங்கிட்டாங்க. நிக்காது. உன் மனைவிகள் எனக்கு மனைவியாகி விடுவார்கள். சரி. ஆனால் இதை எடுத்து விட்டால் எடுத்து விட்டால் எனது 21 தங்கைகள் கல்யாணம் பண்ண மாட்டேன் போல இருக்கு. ஐயோ, யாவுல பணி எடுக்கிறோம். டேய், அத கூப்பிடுறா. தாத்தா கூப்பிடுறா. நீ போய் யாராவது பணி வைக்கிறா. அவன் எடுத்துட்டானா? நீ உன்ன நீ அடே, ஐயோ, எனக்கு கல்யாணம் வேணும். சரி, கல்யாணம் வேணும்டா. நம்ம உயிரை படைய வச்சிருக்க ஒண்ணு பண்ண உயிரே. ஏய், நம்ம அண்ணன் வந்து பாசாவா வர வாங்கிட்டான். நான் உயிர் போயிடும். சாகாவரம் சக்தி கிட்ட சாகாத வர வாங்கிட்டாடி அண்ணன். அப்படி ஒண்ணு விட்டு போட்டாரு. இந்த காட்சி பண்ணல. கண்டிப்பா சாகதான் பாரா. அண்ணன் நமக்கு எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஊட்டி வரேன். யாரு? நான் மூணாம் தேதி நான் ஊட்டி வரேன். நான் தாண்டி தங்கம் 21 தங்கைகள் உயிரை பணயமாக வைக்கிறேன். ஏய், வைடா ரப்பா வைடா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ஏய் ஏய், தேவாகியா இதை எடுத்து விட்டால் விட்டால் என் தங்கைகள் உயிர் பிரிந்து விடும். எடுக்கவில்லை என்றால் உன்னது உயிர் மண்ணோடு மறைந்து விடும். அகல போய் பார்க்கலாம். இந்த பாதுரோடு நீ அழிந்து விடுவாய். இந்தியால போயிடா. ஆமா, இன்னொரு நீ செத்த நான் செத்த. அவன் மனைவிகள் இருவரும் டேய் 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 டேய். உன் தங்கச்சி உயிருக்கு ஊசல் ஆடிட்டீங்கடா இப்போ. ஐயோ, விடாதீங்கண்ணா. அவன் எடுக்கவே கூடாது. அவன் அவன் 2 பொண்டாட்டியும் நீ தாலி கட்டணும். அவன் எங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து 21 மாப்பிள்ளை ரெடியா? ரெடியா தாலி வாங்கிட்டியா? இதோட போகணும். பாப்பா, அவங்க 2 பேரும் தாலி வாங்கிட்டு எங்கடா ஏய், வந்தா? ஏய், யாரு? தங்க கடையில போய் தாலி தங்கத்துல தாலி 21 தாலி. ஏய், 8 ஐயா 9 ஐயாடா? 9 ஏழே வாங்கிட்டு வந்துக்கிறேன். 8 ஆனா வெட்டி விடணும். நான் கேட்கிறேன். ஏடா 9 ஐயா ஒட்டி ஊர்ல புடிங்க. ஆம்பளை இருக்காங்களா? சீக்கிரமா கட்டும். தாலி ஐயோ, சொல்லுங்க. இந்த ஊர்ல ஆம்பளைங்க இருக்கு. இந்த ஒரே ஒரு கோயில் தாண்டி போக மாட்டேன் ஊர் 21 மாப்பிள்ளை வேணும். 21 மாப்பிள்ளை. 21 மாப்பிள்ளை கூட காட்டுறேன். காட்டுறேன். 21 மாப்பிள்ளை மேல காட்டு. நான் தாண்டி 21 பேர் நான் தாண்டி. ஐயோ, இதுக்கு 10 மாப்பிள்ளை, அந்த இதுக்கு 10 பரந்தாமா. மாப்பிள்ளை தூக்கி எங்கள் பரந்தாமன் கையாளகை மாறுங்களே. கண்ணீர் மலர் தோரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் கையாளகை மாறுங்களே. கோடி திகழ்ந்தாரும் ராகங்களே. கோடி
எதுக்கடா சீடு ரத்தம் சேர்ந்த உடல் ஏழடா நீ சிந்தனைதான் செய்து கொஞ்சம் பாரடா மழை என்னும் வாழ்க்கையடா மாநிலத்தில் எதுக்கடா சிறுவந்து சேர்ந்த உடல் கீழடா நீ இதனத செய்து கொஞ்சம் மாறடா மழை என்னும் வாழ்க்கையடா மாநிலத்தில் எதுக்கடா சிறுவந்து சேர்ந்த உடல் கீழடா நீ இதனத செய்து கொஞ்சம் மாறடா கூடு விட்டு ஆவி போனால் கூட வருவாருண்ட சொல் கூடு விட்டு ஆவி போனால் கூட வருவாருண்ட சொல் ஈடு மட்டும் நம் உறவுதானடா இந்த விதியில யாதையவு கூறடா ஈடு மட்டும் நம் உறவுதானடா இந்த விதியில யாதையவு கூறடா மாநிலத்தில் எதுக்கடா சொந்த உறவுகளடா, இதெல்லாம் செய்து கொள்ளாம நிலக்கரியா கோட்டையிலே மலமிழஞ்ச கூட்டினிலே நிலக்கரியா கோட்டையிலே மலமிழஞ்ச கூட்டினிலே இறைந்து மாததாரடா அன்னை ஆளாக்கி தான் மனதா பாரடா இறைந்து மாததாரடா நம்மை ஆளாக்கி தான் மனதா பாரடா மழையும் கையடா மாநிலங்கள் எதுக்கடா கிழக்கு சேர்ந்த உடல் கேளடா நீ சிந்தனை செய்து கொஞ்சம் பாரடா சிந்தனை செய்து கொஞ்சம் பாரடா தம்பி பையா ராது வாத்தால் போட்டான் ராது சொல்லுவாங்க பழைய ஓ இரு வாழை வச்ச கோழை யாருடா வாய வச்சா வாழை வச்ச கோழை யாரு வாய வச்ச பொட்டாதகிற மாதிரி ஓட்ட மாதிரி கருவாடு மாதிரி ஏய் நீ வாய வச்ச வாய வச்ச என்னை தொட்டு பேசுகிறார், தொட்டு பேசுகிறார். கட்டி பிடிக்க வேண்டும், வார்த்தை துடிக்கிறது. ஓட்ட மாதிரி கருவாடு மாதிரி சொல்ற மாதிரி அவ்வளோத்தான் ஒரு புடி வர மாட்டாங்க ஏய், மாப்பிள்ளை ரெடியாடா? யாரு? வீட்டுக்கு போயிட்டாளுங்களா? கல்யாண சத்தத்துக்கு போயிட்டாங்க. அப்பா கல்யாண சத்தத்துல இப்ப தாலி கட்டுறதுக்கு எதிர்பார்த்துக்குது ரெண்டும் தாலி வாங்கிட்டாங்களா? தாலி தாலி வாங்கியாச்சு வாங்கிட்டாங்கடா தாலி வாங்கிட்டாங்களா? தாலி வாங்கியாச்சு இப்ப குழந்தைங்க தாலி கட்டினோடனே பால் கொடுக்கணும்ப்பா அதுதான் இப்ப பால் எடுத்து பார்த்து ரெடியாக்குறாங்க ஏய், கவுடி அங்க நில்லு. கூத்தாடிக்கு முறை இல்ல, கோழி கட்டிக்கு தலை இல்லைன்னு. ஆமா ஆமா ஏ பையா அவனுங்க. டேய் பையா டேய் சின்ன பையா ஐயோ, டேய் சின்ன பையா இங்க வாடா. ஐயோ, நான் எப்பேற்பட்டவன்? ஏய், போச்சு. ஏய், போச்சு இல்ல? ஆமா ஏழை கோடி மந்திர தந்திர மாயா ஜாலங்கள் ஏய். அன்னை சக்தியின் கலசத்திலே வைத்திருக்கிறேன். டேய் 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 மந்திர கோலம் இருக்கிறது. ஆமா. கீர்த்தி அணியாதா? ஏய் 4 மோடிகள் வெற்றி பெற்றேன் நான் சோய பையன் 5ஆம் நாள் வெற்றி பெற போறேன் இல்லையா? என் மகன் சாவ போறா டேய் யார் நானா? அந்த இறப்பு! ஆதிபர சக்தி இறப்பு! சக்தி களத்திலே களத்திலே உயிர் பறிச்சது அதை உன்னால எப்படி எடுக்க முடியும் பாப்போம் யார ஏய், 68 முடிய போகுது. 69 உன்னா கூட ஆட்டம் ஆட போறேன். 69 நின்னு தெரியாது. 75வது வருஷம் மரணம். வேணும்னா மாலை இருக்கு. அரைச்சி
75வது வயசுல எனக்கு வரலாம். உனக்கு 68 69 ஆகுமா? என்ன மோடி இது? ஆதி வச்சு நாயாண்டா சாவறேன். நீ மொத்தம் பேரும் போர் தள்ளிட்டு போடுவோம். இருக்கிற வரை இந்த செத்தா போறேன். இருக்கிற வரையும் இல்ல எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. அம்மாட்டு நின்று போறேன். இது போடுறாங்க. டேய் கொண்டு வா. கலசம் மாடியை கொண்டு வா. ஏய் ஜோயா, என் உயிரை அதை பணயமாக வைக்கிறேன். அப்படியா? அதை எடுத்து விட்டோம். எனக்கு வரலாம். இதே மேடை இதே அதை எடுக்கவில்லை என்றால் நீ வரலாம். நீ செத்த பிறகு நான் வச்சு நானா நீயான்னு பார்க்கறேன். இல்ல மறுதாலி போறவனுக்கு பொண்டாட்டி கேக்குது. எங்க அக்கா இருக்கிறாங்க சாமி. செல்லம் நீ சின்ன செல்லம். அது பெரிய செல்லம். நீ சென்ன சில்ல அது தெரியும் செல்லம். ஏய் கற்பனை ஏறா. டேய் ஜெயிலி நீ கற்பனை. பட்டி குடி. தாயே லோக மாதா எனது உயிரை சக்கரத்திலே இருக்க வேண்டும் என்று கொடுத்தாய். கேட்டேன் கொடுத்தாய். என் உயிரை பணயமாக வைக்கிறேன். உண்மைத்த காலையை பிறந்தால் பின் வைக்க மாட்டார்கள். வெற்றி என்பதே வாழ்க்கையின் லட்சியம். தோல்வி என்பதை தூக்கத்திலும் தொடவிட மாட்டேன். மரணம் வருமா? அதான் நான் எப்படி வரும்? எப்படி வரும்? வராது. அதோ தட்டிக்கிட்டு வருமா? அதான் எம்மா எப்படி வருவான்? அதானே தொடுவானா? எப்படி உன்னை தொடுவான் அவன்? என்னை தொடுவானா? அவன் ஏன் பாச காலத்து கூட உன்னை போட்டு பிடிக்க போறான். இப்படி ரவுண்டு கையால பிடிச்சாட்டு அப்படி அமுக்குனா போதும் பொழுக்குன்னு போடுவோம். எப்படி 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 எப்படியா? எப்படி பிடிச்சி அப்படி பிடிச்சி அமுக்குனா பொழுக்குன்னு போடுவோம். பாச காலத்து கூட இருக்கணும். வைடா சின்ன பையன் வைடா. நான் ஒரு நாள் பேசேன் கைவான முடிச்சு சின்ன பையன் மட்டும் சொல்லாங்களா? ஏன்டா? ஏய் கொண்டு வா. தாயே என் உயிரே பணமாக வைத்திருக்கிறேன். ஆமா ஆமா வாழ்ந்தால் இந்த மண்ணில் நான் இல்லை என்றால் அவன் அந்த ஜோதி பையன் கையெறி கொளுத்து அவன் சாவ போறான்ல. இல்ல வேடிக்கிட்டு கொளுத்து சீக்கிரம் சாவிடா. உங்களுக்கு முன்ன பேஞ்சு நேற்று பேஞ்ச மயில முளைச்ச காலம் இது போய் என்ன ஜெயிக்குமா? நான் எப்பேற்பட்டவன்? ஐயோ இவன் போயிட்டு காட்டாத எப்படி அப்படி தூக்கணா. அதான் புற்றொலி மாருக்கு வர மாதிரியே வருது. புற்றொலி மாருக்கு வருது. அவங்கள யாரா? என்னுடைய சிஷியர்கள். ஆமா ஓ எக்கசி செய்யறவங்க அவங்க சிஷியம் தான். அதான் ஆனா நீ சாவு போற. நானு இரண்டு மனைவிகள் சாவ போறவங்க பொண்டாட்டி கேக்குது. நல்லா காட்டுங்க. சாவ போன பொண்டாட்டி கேக்குது. செல்லம் ஆமா ஆமா சாவ போன பொண்டாட்டி கேக்குது. இப்ப வந்து உன்னை போல சாவ போறா. என்ன கிட்ட யாரு சாவ போட்டு பார்க்கலாங்க போயிட்டு. அம்மா டேய் கொண்டு வா. எடு ஆதி மாதம் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஆதிபராசக்தி தாயே அவங்க கொட்டிலே இந்த கலசமோடி எடுப்பதற்கு ஆரியாக்கு போய் நீ கோடி போறோம். ஆமா நம்ம ரெண்டு பேரும் தாயினா இவன் சாவணும். அவன் பண்டிகை போக தேவையில்ல. நீ ஆர்எஸ்ஊருக்கு போறதுக்கு 108 கரெக்டா வந்து நிக்கிட்டு போ. 108 அந்த வண்டியில் போனா சீக்கிரம் போயிடலாம். ஆர்எஸ்ஊருக்கு 108 தாயே ஏண்டா ஆர்எஸ்ஊர் திட்டம் பாருங்க. என்ன ஒரு ஆள் வச்சு 108 வண்டி இருக்குதா? 108 ஒரு வண்டி வண்டி எப்படி எப்படி 100 நம்பர் அடடே தமிழ்நாடு இலவச பேருந்து. அதுவே உனக்கு வருது பாரு. உன்னை இட்டு போறதுக்கு வீட்டுக்கு சிகிச்சை ஊர்தியாது. ஆமா ஆமா ஒரு அடிபட்ட உள்ள தூக்கி விடுவாங்க. ஆமா 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 அது எனக்கு வருமா? அது எனக்கு அடிபடுமா? அது பிறகு நான் இறப்பேனா? இந்த ஏற்காடு வரதுக்கு பாத்ரூம் போலான்னு போன பாரு. அங்கதான் சுடுகாடு. அங்க ஒண்ணு நிக்குது நல்லா கூண்டு கட்டி மாதிரி நல்லா சூப்பர் வண்டி. எங்க 4 சக்கர வண்டி அங்கதான் சுடுகாட்டாங்க. அங்க நிக்கிறா? அந்த வண்டி தான் முன்னாடி எனக்கு வரலாறு. அடுத்த மாசம் பவனி வர போகுது. அடுத்த மாசம் வந்து பவனி பல்லக்க அவங்க படிக்க வச்சு பவனி காட்டினாங்க. சரி ஏன்னா தாயே செல்லடித்ததே பிள்ளைமீன் செல்லுதம்மா திருச்சினால் அடித்ததே பிள்ளைமீன் பட்டவுடன் ஆடுதம்மா பட்டவுடன் ஆடுதம்மா
தேடினேனம்மா தேடினேனம்மா ஏதமெல்லாம் உண்மையுமை பாடினேனம்மா தேவி உங்கள் பாதம் அதை தேடினேனம்மா தேடினேனம்மா ஏதமெல்லாம் உண்மையுமை பாடினேனம்மா ஆதி பொருள் ஆனதம்மா அடக்கலாம் அம்மா ஆதி பொருள் ஆனந்தம்மா அடக்கலாம் அம்மா ஆதரிப்பா எங்களையே சோதனையம்மா ஆதரிப்பா எங்களை நீ சோதனையம்மா தேவி உங்கள் ஆதமரேனம்மா ஏதமெல்லாம் உண்மையுமே பாடினேனம்மா உண்மை எங்கே தெய்வம் அது ஓட்டுணை ஏது ஓட்டுணை ஏது உலகம் அது எங்களை நீ காக்கப்படாது உன்னை எங்கே தெய்வம் அது ஓட்டுணை ஏது ஓட்டுணை ஏது உலகம் அது எங்களை நீ காக்கப்படாது தந்த தனியாகையும் தவிர்த்திடும் போது தனியாகையும் தவிர்த்திடும் போது தருணமதில் எங்களை நீ காக்கத்தப்பாது தருணமதில் எங்களை நீ காக்கத்தப்பாது உன்னன் பாதமன் தேடினேனம்மா தேடினேனம்மா எதமெல்லாம் உண்மையை பாடினேனம்மா இதே கிராமத்தை சேர்ந்த உயர் திருவாய் ஆட்டாள் மன்னார் சுப்பிரமணியன் நாடக ஆசிரியர் உப்புசாமி போராட்டி 100 ரூபாய் சொல்லார். நன்றி, வணக்கம். தந்தையே, அந்த மலையாளர் அழிந்து விட்டான். அவன் தங்கிகளை ஒழிந்து விட்டான் தந்தையே. வெற்றி நம்ம தந்தையே, வெற்றி நம்ம. அது எனக்கு தெரியும் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். ஆனால் இப்போது வெற்றி பெற்ற உலகத்தில் பாதகம் சிறப்பாக நடைபெற வேண்டும். அவருக்கு போட்டு சந்தை சந்தை சந்தைனா பால்புடீஸ்வரா இருவருக்கு இப்போது சிறப்பாக பாதகம் நடைபெறும். அதன் பிறகு உங்களுக்கு பரிசு நான் தருகிறேன்.
என்ன பரிசு? சிறப்பான பரிசு என்று சொன்னீங்க. என்ன பரிசு? என்ன பரிசு? இந்த இருக்க பூரணி பொருட்களை நீங்க இருவருமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தந்தையே, எனக்கு திருமணம் வேண்டாம். என் அண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்தால் போதும். அப்படியா? தந்தையே, திருமணம் இருக்க போகிறாயா? உண்மைதான். உன் தம்பிக்கு உன் அண்ணனுக்கு இப்போ திருமணம். உண்மைதான். அண்ணனை திருமணம் செய்வதை நினைத்தீங்களா? அப்பா அண்ணன் இல்லை. அந்த ஆண்டவனால் குணப்பட்ட குழந்தைகள் அவர் சிறப்போடு வளர்த்து இப்போ வெற்றி பெற்று வந்ததால் இப்போ திருமணம் சம்பந்தம் தானே? சம்பந்தம் அப்பா. என்னுடைய அண்ணனுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. இந்த பால் மொழி அறிஞர்களே, என் நாட்டு மக்களை கட்டி காப்பாற்ற வேண்டும். இந்த கிராமம் சிறப்போடு வாழ வேண்டும். அப்படி இருக்கு என்னுடைய அண்ணனுக்கு துணையாக நான் காவலுக்கு வருகின்றேன். உண்மையாக இந்த ஊர் எல்லவரத்திலிருந்து துஷ்ட தேவைகள் ஊருக்கு விடாமல் பாடு நம் நாட்டு பாபர மக்கள் நோய் நொடி இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். உன்னுடைய கடமையாகும். ஐயனாரப்பர் திரு கல்யாணம், பால்முடிவர் திரு கல்யாணம் சிறு சிறப்போடு முடிந்திருக்கின்றது. இக்காட்சி நிறைவேறிவிட்டது. நன்றி, வணக்கம்.